காட்டாத பேரையும் சொல்லாத போட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க போட்டுக்க போட்டுக்க ஒரு முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு ஒட்டுக்க முட்டாக்கு பார்த்த முகமா இருக்குறான் பாசமா பேசுறான் பயமுள்ள எதுக்கு கேக்குறான் உள்ள பயத்தை கிளப்புறான் ஹலோ, கொசு அடிச்சது போதும், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. குழந்தாய், பெரியவர்கள் தவம் செய்யும் பொழுது இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதே. நல்ல வேலை, என் ஆத்திரத்தை அடக்கி கொண்டேன். இதே ஒரு வேகத்துல உன்னை கண்ணை திறந்து பார்த்திருந்தேன், நீ அப்படியே கல்லா போயிருப்பாய். நான் கல்லா போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க ஒருத்தர் காணா போயிருக்காரு, அதை பத்தி யாரும் கவலைப்பட்டீங்களா? நீ யாரை கேட்கிறாய் மகனே? ஏன் ஞான திருஷ்டியில அப்படியே கண்டுபிடிக்க போறீங்களோ? அடச்சே, 2 நாளா கேட்டன காணோம். 2 நாட்கள். நான் 100 ஆண்டுகளாக இங்கேயே தான் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன் நடந்தது எனக்கு எப்படியப்பா தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சேனே, அதை மூக்க பிடிக்க தின்ன தெரிஞ்சிச்சுல. கூடவே ஒருத்தர் இருந்தானே, அவனை இப்ப காணமே, அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு அக்கறை இருக்கா? ஐயோ, என்னது? ஐயோ, உள்ள முட்டியெல்லாம் முறுக்கு மாதிரி சத்தம் போடுதே. ஏதாச்சும் நொறுங்கிருச்சா கூட தெரியலையே. டே டிங்கு, உனக்கு ஏண்டா இந்த வாய்வான வேலை? இதத்தான் நானும் சொல்றேன். சரி, கேட்டன் எங்க? நீங்க பாத்தீங்களா? இந்த வீட்ல கேட்டனை தேடுற ஒரே ஆத்மா நீங்க தான். அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக அவரை தேடுறீங்க? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டன் எங்க? நீங்க பாத்தீங்களா? அவர் எங்க போனாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எதுக்கு அவரை தேடுறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. இந்த புதருக்குள்ள காதை இப்படியா தேடுறது? கிச்சன்ல கத்திய காணோம். இத சொல்லத்தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? அது இருக்கட்டும், கத்திக்கு கால் இல்ல, அது தானா ஓடி போயிருக்க வாய்ப்பு இல்லையே. கீட்டனுக்கு கை கால் எல்லாம் இருக்கே. என்ன சொல்றீங்க மிஸ்டாரி? காணாம போன கத்திக்கும் கேட்டனோட கை காலுக்கும் என்ன சம்பந்தம்? கீட்டனுக்கு சின்னதா திருட்டு பழக்கம் இருக்கு. என்னது? திருட்டு பழக்கம் இருக்கா? அப்பப்போ கிச்சன்ல கத்தி காணாம போயிடும். நான் தேடி பார்த்தேன்னா அது கீட்டன் ரூம்ல தான் இருக்கும். இப்ப என்ன, கிச்சன்ல கத்திய காணோம், நேரா கேட்டன் ரூமுக்கு போங்க. அங்க இருக்கிற கத்தி எடுத்துட்டு திருப்பி கிச்சனுக்கு போங்க. அதுலதான சிக்கல். இன்னைக்கு கீட்டன் ரூம்லயே கத்தி இல்லையே. அப்போ கேட்டன் ரூம்ல கத்தி இல்ல, கிச்சன்லயும் கத்தி இல்ல. அப்ப காணாம போனது ஒரு கத்தியா 2 கத்தியா? அதாங்க இந்த கத்தி. மிஸ்தாரி, கவுண்டமணி செந்தில விட என்ன பயங்கரமா குழப்பறீங்க நீங்க. ஐயோ இறைவா, இந்த ஆள் கூடலாம் என்ன தங்க வைக்கிறீங்க. இதுக்கு மேல நீ என்ன சோதிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மறுபடியும் தியானத்துல உட்காந்து கண்ணை மூடி என் ஞான கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லவா? கொஞ்ச நேரம் கொசு அடிச்சுட்டு கத்தியை திருநது எலிசாவோட எலினுவீங்க. கேட்டேன், எனக்கு உதவி பண்றீங்களா?
கேட்டன் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களா? இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஸ்பை நீங்க தான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கவலையை விடுங்க மிஸ்டர் ஹரி. கேட்டன் கேட்டன்னு பேரை வச்சுக்கிட்டு யாரையும் கேட்காம கொள்ளாம வந்து போறதா இருக்கீங்களா? இருங்க, கவனிக்கிறேன். இம்பீரியல் காலேஜ் லண்டன் வாங்கின டிகிரியை வச்சுக்கிட்டு ஆளை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். குட் மார்னிங் மிஸ்டர் சிங்கம். வாங்க சார், சயின்டிஸ்ட் சார், வாங்க உட்காருங்க. இல்ல நான் இங்க நிக்கிறேன். இல்ல இல்ல, பக்கத்துல உட்காருங்க, அப்பதானே வசதியா பேசலாம். உட்காருங்க. இங்கயா? இல்ல மடியில உட்கார. படிச்சியா மிஸ்டர் சிங்கம்? இம்பீரியல் காலேஜ் லண்டன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இன்னொரு தடவை இம்பீரியல்னு சொன்ன குறவளே கடிச்சிருவேன். இமெயில் படிச்சியா? படிப்பேனே, அப்பப்பா படிப்பேன். ஏன் நீங்க ஏதாவது இமெயில் பண்ணீங்களா? நேரடியா பேசலாமே. இல்ல இல்ல, அன்னைக்கு அந்த பிரசன்டேஷன் போனுமே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த பிரசன்டேஷன் நான் எப்படி மறப்பேன்? வேற எல்லாம் பிளஸரா இருக்கு. இல்ல மிஸ்டர் சிங்கம், நான் மறக்கல. அந்த இமெயில்ல ரிப்ளை பண்ணிருந்தாங்களே, அத படிச்சியா? இமெயில் ரிப்ளை வந்திருக்கா? வந்திருக்குடா. கொடுத்துட்டாங்களா? கொடுத்திருக்காங்க. அந்த பிரிண்ட் அவுட் படி. நமக்கு அந்த கிராண்ட் கிடைக்கல. சாரி, உனக்கு அந்த கிராண்ட் கிடைக்கல. ஐயோ மிஸ்டர் சிங்கம், நான் எல்லாத்தையும் கரெக்டா போட்டேனே. விரல முடிச்சதுக்கு அப்புறமும் எல்லா பதிலும் கரெக்டா சொன்னேனே. இனிமேல உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானும் நேர்மையா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்துட்டாங்க. சாம தான பேத தண்டம்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஒரு வருஷம் உன்னை தண்டமா வச்சிருந்து. மிஸ்டர் சிங்கம், அந்த தண்டம் இந்த தண்டம் இல்ல, அதுக்கு அர்த்தம் வேறு. ஆமா, இப்ப தமிழ் ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். டேய், உன்னோட இந்த லேப் டெஸ்ட் டியூப் எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிஞ்சா இந்த இடமாவது மிச்சப்படும். அதுல 4-5 அரிசி மூட்டை அடுக்கி வைப்பேன். ஐயோ மிஸ்டர் சிங்கம், திடீர்னு என்ன வெளியே போக சொன்னா நான் எங்க போவேன்? நளினா கிட்ட போ. யூ மீன் யுவர் எனிமி? அவங்க கிட்ட போய் நான் என்ன செய்யறது? நளினா கிட்ட போய், இந்த சிங்கம் கெட்டவன், அயோக்கியன், மட்டமானவன், அரக்கன், மனசாட்சி இல்லாதவன், காட்டு மிராண்டி, அவன் அடுத்த ஜென்மத்துல வந்து பிறக்கிறப்ப ஒரு கருப்பம் பூச்சியா பிறப்பான். அவனை நான் பார்த்து ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படி நச்சுன்னு அது மண்டியிலேயே அடிச்சு கொள்ளுவேன். இத நான் சொல்லியே, அப்படியே அடிமனசுல இருந்து பொங்குதுல்ல. சாரி மிஸ்டர் சிங்கம், நீங்க சொல்றப்ப அப்படி ஃப்ளோல வந்துட்டு. இதே ஃப்ளோவை நளினா கிட்ட போய் கொட்டு. ஆனா இது அங்க போய் நான் கொட்டுனா அவங்க ஆமா அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களே. இல்ல, வேலை கேளு. என்கிட்ட உள்ள சயின்டிஸ்ட் அங்க போறான்னு தெரிஞ்சா நிச்சயம் வேலை கொடுப்பா. ஆனா அங்க போய் புத்திசாலித்தனமா நடந்துக்க. புத்திசாலித்தனமானா அது உனக்கு நிச்சயம் வராது. எனிவே, நல்லா கேட்டுக்க. அங்க போய் அவகிட்ட, சிங்கம் ஒரு முரடை, இந்த விரல்லாம் முறிச்சிட்டான், அவங்ககிட்ட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லு. அப்புறம் அவளை பார்த்து, நீங்க ஒரு நிலா, நீங்க ஒரு பூ, நீங்க ஒரு தாஜ்மஹால், அறிவும் அழகும் கலந்து இருக்கிற ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லு. உருகிடுவா. மிஸ்டர் சிங்கம், அவங்க கொஞ்சம் சீனியரா இருக்காங்களா? எப்படி இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்றது? ஒரு வருஷம் என்கிட்ட சயின்டிஸ்ட் சொல்லி ஏமாத்தினல்ல, அதே மாதிரி அவளை போய் ஏமாத்து. நான் அப்பப்ப சொல்றேன்ட்ட என்ன சொல்லணும், என்ன செய்யணும்ட்டு. ஒரு எழுத்து பேசாம அதை நீ செய்யணும். சிங்கம்டா. என்ன மிஸ்டர் கேட்டன், இன்னைக்கு வெளியில் வேலை இல்லையா? ஒவ்வொரு நாள் நான் வேலை பார்த்தேன்னா இந்த உலகம் தாங்காது ஹரி.
நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். காது குத்தா? இப்படி இல்லை, இப்படி. அதுக்கு தான் கேட்ரிங் கூப்பிட்டுருந்தாங்க. டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிட்டு வந்தேன். 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்கொயரிஸில் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் நீங்கள் பண்ண உதவி தான். அதை பத்தி நீங்க ரொம்ப பெருசுப்படுத்த வேணாம். இட்ஸ் ஓகே, எல்லாம் உங்களுடைய திறமை. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் you're going to be the best chef in Singapore. In fact, you're going to be one of the best chefs in the world. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை இல்லைங்க. ஏதோ கௌரவமாக ஒரு பழப்பு இருக்கு, அது போதும். You're very humble. You're very humble. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய இந்த கேட்டிங் பிசினஸ் ரொம்ப பெருசாக போகுது. நீங்க கொஞ்ச நாள்ல மேல 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 போக போறீங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. நம்மள மாதிரி மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு இங்கேயே இருந்தேன். அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரலாக்கி இப்போ என்னையும் ஒரு பெரிய சமையல்காரனா இங்கே சுத்த விட்டுருக்கீங்க. இப்போ எல்லாருமே என்னைய ஷெஃப்னு கூப்பிடும் போது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஹலோ மிஸ்டர் அறிவழகன், என்ன இது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை போய் நடப்பாதையில போட்டு வந்திருக்கீங்க. என்ன மிஸ்டர் டிங்கு, நான் இதை போட்டேன். என்ன இது? இது இல்லாம எப்படி வெட்டிங் கட்டிங்? சாரி, தெரியாம கீழே விழுந்திருக்கோம். ஹரி ஹரி ஹரி, நீங்க எவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கத்தி தானே. How can you miss this? உங்களை மாதிரி ஒரு திறமைசாலி, ஒரு கலைஞன் எப்படி இதை மிஸ் பண்ணலாம்? உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமான இந்த கத்தி. நீங்க எவ்வளவு மேல போனாலும் do not forget your weapon. மிஸ்டர் கீட்டன், தெரியாம கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். டிங்கு, இந்த கத்தியை திரும்பி வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரங்காலமே கிடைக்காதா? அந்த ஆள் இருக்கும் போது கத்தியை வந்து நீட்டணுமா? யோ, நடப்பாதையில கிடக்குதே, யார் காலையாவது வெட்டி தொலைஞ்சா என்ன ஆகும்னு ஒரு அக்கறையில கொண்டு வந்து கொடுத்தா என்னையா? சும்மா இரியா, எனக்கு தெரியும் மிஸ்டர் கீட்டன் நல்லவுதான். ஆனா கத்தியை பார்த்தாதான் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, புதுசா பார்க்குறாருல்ல. அவர் கத்தியை பார்த்துருப்பாரா இல்லை ரத்தத்தை தான் பார்த்துருப்பாரா? எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? ஓ மிஸ்டர் டிங்கு, நீங்களும் சமையல்காரர் ஒரு காலத்துல? ஹலோ ஹலோ, யாரை பார்த்து சமையல்காரன்னு சொன்னீங்க? நானா ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா? என் சரித்திரம்லாம் ஒரு பெரிய ரத்த சரித்திரங்க. தூங்கும் போது கொசு அடிச்ச கதெல்லாம் நான் கேட்கல. மிஸ்டர் கேட்டன், அந்த கத்தி இப்படி கொடுக்குறீங்களா? கழுவி உள்ள வச்சிடலாம். பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னீங்க, அடிக்கடி ஒன்று படல. ஹரி, ஐயோ, நீ சொன்னது சரியாதாயா இருக்கு. இந்த ஆள் ஒரு தினசா தான் பேசுறான். கீழே விழுந்த கத்திக்கெல்லாம் அடிபட்டு இருக்குமான்னு கவலைப்படுற போது ஆளு இவனா தான் இருப்பான். கேட்டனுக்கும் கத்திக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம யோசிப்போம். அடி எதுவும் பட்ட மாதிரி தெரியலையே. ஹலோ மிஸ்தாரி, மிஸ்தாரி, என்ன ஆச்சு? இது வரைக்கும் பிரைட்டா பிரகாசமா இருந்த உங்க முகம் திடீர்னு டல்லா டாக் ஆயிருச்சே, என்ன காரணம்? ஒன்றும் இல்லை மிஸ்டர் டிங்கு, நான் தொழிலில் ஓரளவு ஜெயிச்சிட்டேன். ஆனால் சொந்த வாழ்க்கையில் தோத்து போயிடுவேணும்னு பயமாக இருக்கு. என்னது?
எப்படி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சேர்ந்தீங்க? இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனில் பெரிய பணக்காரர், வே ஹவுஸ்லாம் வச்சுருக்காரு. ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வேணும்னு சொன்னப்போ அதான். ஃபார்முலா அதை நான் கண்டுபிடிச்சதில் பாதி. நானும் உங்கள் மாதிரி தான் படித்து முடிச்சுட்டு ஃபண்டிங் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆளை சந்தித்தேன். 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன். எங்களுக்குள்ளே சரியாக வரல, அதனால நான் கிளம்பிட்டேன். என்னோட லேப்டாப்பு நோட்ஸ் எல்லாம் அந்த ஆள் எடுத்துக்கிட்டாரு, என்கிட்ட திருப்பி கொடுக்கல. அப்படின்னா என்ன தேடி கண்டுபிடிக்க சொன்ன ஃபார்முலா உங்கள் ஃபார்முலாவா? ஆமாம், அப்புறம் அவருக்கு இந்த அரிசி மூட்டை, பருப்பு, மல்லி, மிளகா இதான் தெரியும். என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன், சின்ன குழந்தை மாதிரி? இல்லை, அந்த சிங்கத்துக்கிட்ட அனுபவிச்சது எல்லாத்தையும் யோசிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அழுவ வருது. அவர் என்ன என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? எனக்கு பீனட் அலர்ஜி சொன்னேன்னா, பீனட் அலர்ஜி. ஆனால் வேணும்னே பீனட்டை மூட்டையா அடுக்கி வச்சு அதை எடுத்து கையில் இப்படி கசக்கி அப்படின்னு மூஞ்சில் ஊதுவார். மை லைஃப் வாஸ் இன் டேஞ்சர். நான் எத்தனை தடவை செத்துருக்க வேண்டியது தெரியுமா? What a cruel human being. உங்களை என்னெல்லாம் திட்டிருக்காரு. என்ன திட்டுனானா? ஆமா மிஸ் நளினா, நீங்க அவர் மனசை உடைச்ச ஒரு வயசான ஓராங்குத்தான்னு சொன்னாரு. ஆனா உங்களை பாக்குறப்ப அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு வயசும் ஆகல, நீங்க ஓராங்குத்தானும் இல்லை. என்னது? ஐ மீன், நீங்க ஓரமா உட்காந்துருந்தாலும் பார்க்க அழகா இருக்கீங்கல்ல, அதை சொல்லுவாங்க. ஓகே மிஸ்டர் ராமச்சந்திரன், என்னை ரொம்ப புகழாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. புகழே வேணாம் அப்படின்னு உதறி தள்ளுற உங்க போய். மிஸ் நளினா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உங்கள் லேபில் எனக்கு ஒரு வேலை. ஆஃப்கோர்ஸ், நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த சிங்கத்தை we have to defeat that old lion. மிஸ் நளினா, அவரு ஓல்ட் லயன்லாம் கிடையாது, ஓல்ட் லயர். திருடேன், முரடேன், அயோக்கியன், வேற என்ன சொன்னாரு? சொன்னாரா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் யாரையும் திட்ட மாட்டேன். Oh my God, இவ்வளோ சாஃப்டான நேச்சரை வச்சுக்கிட்டு அந்த வே ஹவுஸ்குள்ள ஒரு சின்ன லேப்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. I can so imagine you. ஆமாம் மிஸ் நளினா, அந்த லேபில் நான் ஒரு உட்கார சொன்னா உட்காரணும், குதிக்க சொன்னா குதிக்கணும், ஓட சொன்னா ஓடணும். அப்பப்ப ஒரு எலும்பு எடுத்து வீசுவார், அதை நான் கவ்விக்கிட்டு அப்படின்னு அவரை நன்றியோட பார்க்கணும். சே சே, what a life. எனிவே, நீங்க எனி டைம் வந்து ஜாயின் பண்ணலாம். நாளைக்கே ஜாயின் பண்ணுங்களேன். நாளைக்கு எதுக்கு? நான் இப்பவே சேர்ந்துடுறேனே. ஆனால் விரல் நான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த லேப்டாப்பை படீர்னு உங்க விரல் உடையிற மாதிரி மூடினாது. ஆமாம் மிஸ் நளினா, அவர் என் விரலையும் என் சுய மரியாதையும் சேர்த்து உடைச்சிட்டார். He broke my self-respect. ஓகே ஓகே மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்க மாதிரி படிச்சவர், உங்க மாதிரி அறிவாளி எல்லாம் ரொம்ப மென்மையான மனசு கொண்டவங்க. அதெல்லாம் அந்த சிங்கத்துக்கு எங்க தெரிய போகுது? Thank you, Miss Nalina. I will always be true to you. மேகனா, என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க? ஓ, இங்கிலீஷ் மறந்து போச்சா? பரவாயில்ல, தமிழையே சொல்றேன். என்னால உன்னோட வாழ முடியாது, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து என்ன கன்வின்ஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். மேகனா, நான் முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டேன். அதான் பார்த்தேனே, எல்லாரும் முன்னாடியும் கிளீனிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தியே, அதான் லைஃப்ல எப்படி இருக்க. என் மேல தப்பு இல்ல. நான் ட்ரே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஒரு பொண்ணு இல்ல இப்படி குறுக்க வந்துருச்சு. சாப்பாடெல்லாம் ஸ்பில் ஆயிடுச்சு. அதை தான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஓ எங்கிலேருந்து பார்த்தா தப்பாக தான் தெரியும், ஆனா நான் அப்படி பண்ணுவேன். தொடர வேலைலாம் வச்சுக்காத ஹரி. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் பின்னாடி வருது இந்த மாதிரி தொந்தரவு பண்றதெல்லாம் வேண்டாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், ஐ மே ஹேவ் டு கால் தி போலீஸ். நான் சொல்லி நீ எப்பதான் கேட்டிருக்க?
உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம குழந்தை ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம 3 மாசத்திலேயே அந்த பிள்ளை மட்டும் இப்ப இருந்திருந்தா ஒரு 3 வயசு இருக்கும்ல? டோன்ட் blame it on me. உன்னால ஒரு பிள்ளைய வச்சு காப்பாத்த முடியாது. நான் வேலை செஞ்சு உன்னை காப்பாத்திட்டு இருந்தேன். இந்த லட்சணத்துல ஒரு குழந்தைய கொண்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா? நம்ம குழந்தைய கொன்னது நான் இல்ல, உன் சோம்பேறித்தனம். You're just incapable and impossible. எப்படியோ வசனம் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாவ் 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 வாவ். என்னங்க நீங்க போலீஸ் சைரன் மாதிரி கத்தி பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங். அதுலயும் அந்த தாத்தா தாத்தா தாத்தா. ஆமா, இதுக்கு என்ன பேரு? ஒருவேளை எங்க அம்மா பேர் வைக்கலாமா? கொஞ்சம் மாடர்னா வச்சுக்கோமா. முகத்தை காட்டாத, பேரையும் சொல்லாத, பொட்டுக்க முட்டாக்கு முட்டாக்கு முட்டாக்கு, ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க, பதுங்கிக்க புதஞ்சிக்க, பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு. போட்டுக 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு. காசு இப்போ கழுத்த நெருக்குது, உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது? ஐயையோ. விடாம துரத்துற கூட்டம், நிக்காம தின தின ஓட்டம், இனிமேலோட வழியில எங்கேயும் ஒளிஞ்சுக்க இடமில்ல. ஏய் மாஸ்க போடுறா. போட்டுக 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 போட்டுக